கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயல்பியல் ஆசிரியர் ஊசலின் விதிகளை கற்பிக்கும்படியாக ஒரு பிளாக் போர்டுக்கு முன்பாக 10 அடி நீளமுள்ள ஒரு பெரிய ஊசலை மேலே உள்ள கிராதையிலே கட்டி அந்த பிளாக் போர்டுக்கு முன்பாக ஆடும்படிக்கு அதை அசைத்து விட்டார். அதன் நுனியிலே 1 கிலோ எடையுள்ள ஒரு குண்டு கட்டப்பட்டிருந்தது. இந்த ஊசலின் விதியை அவர் விளக்கும் போது, ஊசல் அதன் நீளத்திற்கு தகுந்தபடிதான் அது அசைவாடும் நேரம் இருக்கும். அதை அதிகமாய் நாம் இழுத்து விட்டாலும் அதை இழுத்து விட்ட இடத்தை தாண்டி மீண்டுமாய் ஆடாது. அதனுடைய அலைவு நீளம் குறைந்து கொண்டே வருமே என்று நாம் அசையும்படி விட்ட இடத்திலிருந்து அது அதிக தூரம் போகாது, அலைவு நீளம் கூடாது என்று சொன்னார். அப்படியே அந்த அலைவு நீளத்தை அந்த போர்டில் அப்படியே வரைந்து கொண்டே வந்தார். மாணவர்கள் எல்லாரையும் பார்த்து புரிந்து கொண்டீர்களா என்று சொன்னார். நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஒருவர் எழுந்து வாருங்கள், இந்த ஊசலை நான் அசைத்து விடுகிறேன், உங்கள் முகத்தின் நீளத்து கிட்டத்திலிருந்து நான் விடுகிறேன். அப்படி விட்டால் அது அசைந்து மீண்டும் உங்கள் முகத்துக்கு அருகாக வந்து அப்படியே திரும்பி விடுமே தவிர அதையும் தாண்டி போகாது. எனவே உங்களுக்கு அடிபடாது. அதைத்தானே நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம், வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஆனால் ஒருவரும் வரவில்லை. அந்த 1 கிலோ எடையுள்ள குண்டு முகத்திலே பட்டுவிடும் என்று பயந்தார்கள். அவர் மீண்டும் மீண்டும் எத்தனையோ முறை விளக்கினார். நாம் அசைத்துவிட்ட இடத்தை தாண்டி அது போகாது என்பதுதானே விதி. ஐயா, விதி எல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் எங்கள் முகத்தை வைத்து அதை சோதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாம் இன்றைக்கு கர்த்தரையும் அவருடைய வல்லமை உள்ள செயல்களையும் அநேகர் விசுவாசிக்கின்றோம். கடந்த காலத்தில் நடந்தது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க தவறுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில இடைப்படுவார், நன்மையானதை தருவார் என்று நாம் விசுவாசிக்க தவறுகிறோம். நம்முடைய விசுவாசம் எல்லாம் குறை உள்ளது. உபாகமம் 1:33, இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன்பாக சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். சங்கீதம் 78:20-22, இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. கர்த்தர் தண்ணீரை வரவழைத்தார். அக்கினியிலும் மேகஸ்தம்பத்திலும் நமக்கு முன்னாலே செல்கிறார். கண்கள் காண்கிறது. அப்படி இருந்தும் அவர் நமக்கு இறைச்சியும் உணவையும் தருவாரோ என்று சொல்லி அவர்கள் சந்தேகித்தார்கள். நாம் அநேக சமயங்களில் கர்த்தர் பிரத்யட்சமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவில்லையே, அவர் உள்ளான செயல்களை தானே செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அவரை விசுவாசியாமற் போகின்றோம். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போதெல்லாம் நாம் சோர்ந்து போகின்றோம். எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்வோம், விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம், அவரை நம்புவோம். அவர் ஜீவித்த அரசாளுகிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கே தெரிந்திருக்கும்படிக்கு அநேக அற்புதங்களை செய்கிறவர். அதை விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.